வெல்கம் டு கேம் ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து பீட்ஸோட ஒர்க் எல்லாமே முடிய போது நான் எல்லாமே ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி வந்து சுகர் பீட்ஸை எப்படி அவுட்லைனாக கொடுக்கணும், எப்படி அதை லோட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கர்த்தானா பீட், அதாவது கட் கிறிஸ்டல் பீடை எப்படி அவுட்லைன் கொடுக்கணும், எப்படி லோட் பண்ணுங்கிறத சொல்லி கொடுத்துட்டேன். லோட் பண்ணுங்கிறத இப்போ நான் சொல்லி கொடுத்துறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சுகர் பீடை எப்படி லோட் பண்ண சொன்னனோ அதே மாதிரி தான். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, நீங்கள் கட் பீடை வந்து லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 பீட்ஸ்க்கு மேலே கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ லிமிட்டாக ஒரு 3 பீட்ஸை வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோவை பார்க்காதவங்களா இருந்தால், இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ என்னோடய சேனலில் ஆரி ஒர்க் பேசிக் லெவல்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பாருங்கள். என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் எப்படி லோட் பண்ணுங்கிறத சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எப்பவும் போல் தான் 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஒரு தடவை லோட் பண்ணிவிட்டு பின்னாடி கொண்டு போய் லாங் செயின் ஒரு ஷார்ட் செயின் போட்டு திரும்பவும் பீடை லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா அந்த பீடை வந்து இங்கே லாக் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் செயின் போடுறேன். நான் எப்போவுமே வந்து பின்னாடி கொண்டு போகிற செயினை வந்து ஒரு 3 செயினாவோ 2 செயினாவோ போடுவேன். ஏன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஃபிட்டாகவும் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு லாங் செயினாகவும் அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் செயின் மட்டும் நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஃபுல்லாகவே லோட் பண்ணுவோம். லோட் பண்ணி முடிச்சுட்டு அவுட்லைன் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் சுகர் ஜரி த்ரெட்லையும் அவுட்லைன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த பீட்ஸையே வச்சு அவுட்லைன் கொடுக்கலாம். எந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தா அழகாக இருக்குமோ அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து அதுக்கப்புறம் டியூப் பீடில் அவுட்லைன், டியூப் பீடில் லோடு, அந்த மாதிரி அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். பீட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு மெத்தட் இது தான். நீங்கள் 2 ஒர்க்கு பண்ணிட்டீங்க. இதே தான் யூஸ் பண்ணி எல்லா பீடையும், அது என்ன பீட்ஸாக இருந்தாலும் இப்படி தான் அவுட்லைன் கொடுக்கணும், இப்படி தான் லோட் பண்ணணும். இதுதான் இதோட மெத்தட். இந்த கத்தானா பீட்ஸையும் வச்சு நீங்கள் ஒரு ஃப்ளவரை கூட ஃபில் பண்ணலாம், என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். ஓகேவா? இதில் நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. எப்படி லாக் பண்ணணும், எப்படின்னு கடைசியில் நாட் போடணும் எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். நீங்கள் நிறைய ஒர்க்ஸும் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு வந்து சிம்பிளாக ஒரு ஷேப் மட்டும் சொல்லிடுறேன். அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ஃபில்லிங் கொடுத்து பாருங்கள். ஜஸ்ட் ஒரு லோட்டஸ், அந்த லோட்டஸில் நீங்கள் இந்த கட் பீட்ஸை வச்சு ஃபில் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது வந்து 4 mm பீட்ஸ். இந்த பீட்ஸை வந்து சிங்கிளாக தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு பீட்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு ஸ்டிச், இல்லை நீங்கள் நெக்கை சுற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா 2 பீட்ஸ்க்கு ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது அசிங்கமாக இருக்கும். இந்த பீடுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பீடுக்கு ஒரு தடவை நீங்கள் லாக் பண்ணி இன்னொரு பீடு எடுத்து லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது பேர் டியூப் பீடு. இந்த டியூப் பீடையும் லோட் பண்ணலாம். இந்த டியூப் பீடை கட் பண்ண மாதிரி தான் இந்த கத்தானா பீடு இருக்கும். உங்களுக்கே பக்கத்தில் வச்சு பார்த்தா அதோட இது என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அதே மாதிரியே இது அதில் 3 பீடை இது பண்ணோம் இல்லையா, இது வந்து சிங்கிள் பீடாக வச்சே லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் எல்லா பீடையும் இப்படி யூஸ் பண்ணுறதுனால இதில் வந்து நீங்கள் அவுட்லைன் கொடுத்து இந்த மாதிரி இந்த லோடு முடிச்சுட்டு இதுலேயும் டிசைன்ஸ் பண்ணி பழகுங்க. அதாவது சுகர் பீட்ஸ்க்கு வந்து அவுட்லைன் ஒரு லோட் ஸ்டிச், கர்த்தானா பீட்ஸ்க்கு ஒரு அவுட்லைன் லோட் ஸ்டிச். அதுக்கப்புறமா இந்த 4 mm பீட் டியூப் பீடு, நீங்கள் சுகர் பீடை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கர்த்தானா பீடை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஃபைனலாக ஒரு சிங்கிள் பீடை எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்றேன். இந்த எல்லா பீட்ஸையும் வச்சும் ஒரு டிசைன்ஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பீடு ஒர்க்கு 100% ஈஸியாகிரும். ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க பீட்ஸில் அப்படின்னு நான் சொல்கிறேன். 5 டிசைன்ஸ், அதாவது சுகர் பீட்ஸில் அவுட்லைன் லோட், கர்த்தானா பீட்ஸில் அவுட்லைன் லோட், அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற எல்லா பீட்ஸையும் வச்சு ஒரு
டிசைன்ஸ் இந்த மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணணும். இதோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சிங்கிள் பீட்ஸை எப்படி ஒர்க் பண்ணுங்கிறத ரொம்ப மெதுவாக ஸ்லோ மோஷன்லேயே காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஆனால் இதில் வித்தியாசமான ஒரு லாக்கையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்போவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பீட்ஸை போட்டுட்டு அதில் குத்தி எடுத்துட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டு எப்பவும் போல் நான் ஒரு நாட் போடுவேன். அந்த நாட் போடுவோம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலையே இன்னொரு நாட் எடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற லூப் வழியாக 2வது இருக்கிற லூப்பை இழுத்து லாக் பண்ணுவோம். இது 2 மெத்தட். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரது 3வது மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நான் ஒரு டிஸ்டன்ஸ்க்காக ஒரு செயின் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி பண்ணுங்கிறத சொல்கிறேன். இப்போது நான் பீட்ஸ் எடுத்துட்டேன். இந்த பீட்ஸை உள்ளே கொடுத்துட்டு இதை நான் எப்படி லாக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவே பாருங்கள். நான் திரும்பவும் ஒரு தடவை கண்டிப்பாக சொல்லி தருவேன், இருந்தாலும் நீங்கள் பாருங்கள். உள்ளேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துட்டு அந்த லாங்காக ஒரு லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்பை பின்னாடி கொண்டு வந்தேன் அப்படின்னா அதில் மாட்டிக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி நீடிலில் வச்சு எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் கையாலேயே யூஸ் பண்ணி இது பண்ணுங்கள். அது எப்படி பண்ணுங்கிறதையும் சொல்லித்தரேன். லாக் ஈஸியாக விழுந்துடும், ஃபிட்டாகவும் இருக்கும். இது ஆஃப் பீடில் சொல்லித்தரேன். ஆஃப் பீடை ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த லூப்பை இந்த மாதிரி வச்சுட்டு கீழே இழுத்தீங்கன்னா லாக் விழுந்துடும். அவ்வளோவே தான். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். இதை யூஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.